ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பொதுவாக VPN யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் அவங்களோட IP அட்ரஸை ஹைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோக்கன் வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்காக இல்லாட்டி மூவி வெப்சைட்ஸில் ப்ளோக் பண்ணியிருந்தால் அதை யூஸ் பண்ணுறதுக்காகவும் VPN யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மொபைல்லே இருக்கிற VPN யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியாததால் அவங்க VPN சர்ச் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேயோ வேறு இன்டர்நெட் டூலில் இந்த மாதிரி VPN அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல், அதாவது முழுக்க நம்மளோட மொபைல்லேயே ஒரு ஹைடன் ட்ரிக்கை பயன்படுத்தி VPN யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது முழுக்க ஃப்ரீன்னு தான் சொல்லலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இதுவும் தேவையில்லை. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். முதல்ல உங்கள் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. மொபைலில் ஆல்ரெடி எல்லா மொபைல்லையும் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மொபைல்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த செட்டிங். கனெக்ஷன் செட்டிங் உங்களுக்கு போய் இது பார்த்தீங்கன்னா VPN ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்படி இதுக்கு இல்லாட்டி இந்த மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரெஸ் பண்ணி VPNையும் சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கனெக்ஷன் செட்டிங்கு போய்து VPN ஒரு ஆப்ஷனுக்கு நான் போய்து 8 VPN கொடுங்க. கொடுத்தீங்களாக்கும் இப்படி பலதரப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு எந்த நேம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நான் என்னோட சேனல் நேமை கொடுத்துக்கொள்கிறேன். தமிழா டெக்னிக்கல் தமிழான்னு கொடுத்துக்கொண்டேன். இப்போ சர்வர் அட்ரஸ் கேட்கும். ஸோ மொபைலுக்கு சர்வர் அட்ரஸ் கீழே பாஸ்வேர்டு அப்படி கொஞ்சம் கேட்டுக்கிட்டு போகும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த வீடியோவில் நான் முழுமையாக பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லித் தருவேன். ஸோ இப்படி உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. உங்களோட சேனல் நேம் இருக்கலாம், உங்களோட நேமாக இருக்கலாம், உங்களுக்கு பிடித்தவங்க நேம் ஆகிக்கலாம், எந்த ஒரு நேமையும் நீங்கள் இது கொடுத்துக்கலாம். ஸோ சர்வர் அட்ரஸ் இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்த்தீங்களா ஐக்கம். ஸோ இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். vpnbook.com ஒரு வெப்சைட் தான். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை ஸ்க்ரோல் பண்ணிங்களா ஐக்கம். இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நியூஸ் ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. PPTP உள்ள ஆப்ஷன்ஸுக்கு போய்க்கொள்ளுங்க. போனீங்களாக்கி பலதரப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது VPN இது வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நல்லா பார்த்துக்கணும். இந்த ரெட் கலர் ஆகிக்குது US VPN சர்வர். ஸோ நான் அதுக்கு பக்கத்தில் தான் நல்லா காப்பி பண்ணிக்கொள்கிறேன். ஸோ மார்க் பண்ணி us1.com அதை காப்பி பண்ணி கொண்டுட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் வந்து செட்டிங்ஸ் சொல்லுக்கு வரேன். செட்டிங்ஸ் சொல்லுக்கு வந்து சர்வர் அட்ரஸ் சொல்லுங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டேன். இப்போது சவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ மற்ற மொபைலில் வந்து பாஸ்வேர்டில் இருக்கும், அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ டெக்னிக்கல் டைமில் யூசர் நேம் பாஸ்வேர்டு எனக்கு கேட்டுக்கொண்டு ஸோ இப்போ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கணும். அதுக்காக மறுபடியும் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா யூசர் நேம் VPN புக்னு கீழே தருவாங்க. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்களாக்கி உங்களுக்கு இல்லைங்க உங்களுக்கு என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு வருதுன்னு தெரியும். எனக்கு இந்த பாஸ்வேர்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்துருக்கு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிக்கொள்கிறேன் VPN புக். இப்போ பாஸ்வேர்டை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 6HM7HCB இப்போ நம்ம டைப் பண்ணலாம் பாஸ்வேர்டை. நான் எதையுமே ஹைட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 6HM சாரி ஃப்ரெண்ட்ஸ், 6HM 7HCB. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே செய்யலை. சர்வ் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் போய் இதை நான் சர்வ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். கனெக்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா கனெக்டிங்னு ஒரு ஆப்ஷன் வருது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் நெட்வொர்க் ஸ்பீட் எப்படி இருக்கோ அது அமையும். பார்த்தீங்களா சரி கனெக்டிங்கில் இது காட்டுரு, அதுதான் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நிச்சயமாக கனெக்ட் ஆகும். ஸோ நான் மறுபடியும் ஒரு தடவை கனெக்ட் கொடுத்துக்கொள்கிறேன். இந்த பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கனெக்ட் ஆகிட்டு. ஸோ மேலே பார்த்தீங்களாக்கி நீங்கள் VPN ஆக்டிவேட்டட். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்களாக்கி 2 கீ மாதிரி காட்டுரும். இதில் கனெக்ட் பண்ணிங்க ஒரே ஒரு கீ தான் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் உங்களுடைய என்ன நேம் கொடுத்தீங்களோ அங்கே இந்த நேம் இதில் வரும்.
ஸோ டியூரேஷன் எவ்வளோ டேட்டா சென்ட் ஹவர்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸும் இதிலே பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணாட்டி டிஸ்கனெக்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனான லொக் போட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை செய்கிறதுக்கு முன்னாடி அது ஆல்ரெடி அங்கே விபிஎன் கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு லொக் ஸ்க்ரீன் செக்யூரிட்டிக்கு போய்ட்டு உங்களுக்கு பின்னோ பெட்டனோ எதுவோ ஒரு லொக் போட்டு வச்சுருந்தா தான் இதை செஞ்சுக்கொள்ளலாம். ஸ்வைப் நோன் அந்த மாதிரி லொக்கு அன்லாக் ஸ்க்ரீனில் வைக்கிறதுக்கு வராது, அதாவது லொக் போடாமல் வச்சுருந்தா. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் டெக்னிக்கல் தமிழா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் நண்பன் தமிழா.